எம்பிரான் திருநாவுக்கரசர் அறப்பணி திருத்தவத்துறையின் சார்பிலே சிபி கணேஷ் அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு அன்னை உள்ள முதியோர்களுக்கு இன்று மதியம் அன்னதானம் செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். எம்பிரான் திருநாவுக்கரசர் அறப்பணி திருத்தவத்துறையினர் இப்படிப்பட்ட அன்னை உள்ள முதியோருக்கு மற்றவர்கள் கொடுக்கின்ற நன்கொடையை வைத்து அன்னதானம் செய்வதென்று தீர்மானித்து இந்த அமைப்பை உருவாக்கி செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே இன்றைக்கு சிபிராஜ் கணேஷுடைய பிறந்த நாளுக்காக எம்பிரான் திருநாவுக்கரசர் அறப்பணி திருத்தவத்துறையின் சார்பிலே மதிய உணவு வழங்குவதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். பிறந்த நாள் காணுகின்ற சிபிராஜ் கணேஷ் அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அன்னை உள்ளத்து முதியோர்கள் எல்லாம் அவர் நோய் நொடி இல்லாத நீண்ட ஆயுளோடு எதிர்காலம் ஒளிமயமாக அமைய ஆண்டவன் அவருக்கு எல்லா வகையிலையும் துணை இருக்க நீங்கள்லாம் ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிக்கணும். இன்னைக்கு எம்பிரான் திருநாவுக்கரசர் அறப்பணி திருத்தவத்துறை தொடங்கி இருக்கின்ற இந்த அன்னதான பணி எப்படி வள்ளலார் அவர்கள் பசிப்பிடி போக்க அன்னதானத்தை நடத்தினாரோ அதை போல இந்த அமைப்பினர் தொடங்கி இருக்கின்ற இந்த அன்னதான பணி என்பது ஆதரவற்ற அன்னை உள்ளத்திற்கு உணவளிக்க நல்ல உள்ளம் படைத்தவர்களை அணுகி அதன் மூலம் இந்த உள்ளத்திற்கு அன்னை உள்ளத்திற்கு அன்னதானம் செய்ய வேண்டும் என்று தீர்மானிக்கின்ற அவர்களுக்கு முதல் முயற்சியாக சிபிராஜ் கணேஷ் அவர்கள் தன்னுடைய பிறந்த நாளுக்காக அன்னை உள்ளத்து முதியோர்களுக்கு உணவளித்து இந்த பணியை தொடங்கி இருக்கிறார். அவர் நீண்ட ஆயுளோடு நோய் நொடி இல்லாத பெருவாழ்வு, பொருளாதார ஏற்றம், குடும்பத்தில் நிம்மதி, மகிழ்ச்சி இவைகள் அனைத்தும் அவருக்கு நிலைத்து நீடிக்க வேண்டும். சூரட்டி ஒட்டி அதன் மூலம் கிடைக்கின்ற வருமானத்தை அன்னை உள்ளத்து முதியோர்களை போன்ற தொண்டு நிறுவனங்களுக்கு உதவி கொண்டிருக்கின்ற சிபிராஜ் கணேஷ் அவர்களுக்கு ஒரு ஏற்றமான தொழில் அமைய அவர் நம்பி இருக்கின்ற எத்தனையோ பேர் அவருக்கு உதவுவதற்கு ஆண்டவன் மனதை உருவாக்கி தர வேண்டும். அதன் மூலம் சிபிராஜ் கணேஷ் அவர்கள் வாழ்க்கையில் ஒரு ஏற்றம் பெற இந்த பிறந்த நாள் அதற்கு அடித்தளம் அமைக்க வேண்டும். அதற்காக சிபிராஜ் கணேஷுடைய பிறந்த நாளிலே அவர் தொடங்கி இருக்கின்ற இந்த மகத்தான அன்னதான பணிக்கு எம்பிரான் திருநாவுக்கரசர் அறப்பணி திருத்தவத்துறை என்கின்ற அந்த அன்னதான பணி மென்மேலும் வளர சிறக்க சிபிராஜ் கணேஷனுடைய பிறந்த நாளுக்காகவும் நீங்கள்லாம் ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணீங்க. அவருடைய நோக்கமெல்லாம் தான் நன்றாக இருக்க வேண்டும் என்பதை விட தன்னோடு இருக்கின்ற எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும். தான் விரும்புகின்ற தான் நம்புகின்ற அனைவரும் ஒளிமயமான எதிர்காலத்தோடு இருக்க வேண்டும் என்று அடுத்தவர் நலனை விரும்பக்கூடிய நல்ல உள்ளம் படைத்த சிபிராஜ் கணேஷ் அவர்கள் கண்டிப்பாக அவரை ஆண்டவன் கைவிட மாட்டார். எனவே அவருக்காக நீங்கள் ஆண்டவனை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள்.